உனக்கு விரோதமாய் ஒருத்தர் கோபம் அடைந்து எழும்பினால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவங்களுக்குள்ள கிரியை செய்யறது கோபத்தின் ஆவி. அந்த கோபத்தின் ஆவியோட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, அவங்க கோபப்பட்டு உன்னை கோபப்பட வைக்கணும். அவங்கள கோபப்படுத்த வச்சு அவங்க கோவப்பட பட 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 1 2 3 நாள் 4 நாள் 5 நாள் அவங்க எல்லாம் மீறி போக வச்சு என்ன பண்ணாங்கன்னா பிசாசு டார்ச்சர் பண்ணி அந்த கோபத்தின் ஆவியை உனக்குள்ள வர வச்சிரு. உனக்குள்ள அந்த கோபத்தின் ஆவி வந்து நீ பேச ஆரம்பிச்சனா, நீயும் பேச அவங்களும் பேச, நீயும் பேச அவங்களும் பேச, 2 பேரும் ஆவிக்குரிய வாழ செத்து. புரிஞ்சா இல்லைங்களா? ஆனா அந்த நபருக்குள்ள கோபத்தின் ஆவி எழுப்பி பேசும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், நீ ஏன் கோபப்படுற, இது நீ இல்லை, எனக்கு தெளிவா தெரியும், உன்னை கண்ட்ரோல் பண்றது யாரோ. அதனால நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இப்பொழுதே உன்னை விட்டு அந்த ஆவி வெளியே போட்டோம். நீங்க தைரியமா நின்று சில வார்த்தையை பேசுங்க. அந்த நாவை திறக்கிற அந்த பிசாசை உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அடக்கிடுவார். உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், உனக்குள்ள இருக்கிற வார்த்தை, உனக்குள்ள இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அதை அடக்கிடுவார். அடக்கி வச்சு நல்லா புரிந்து கொள்ளுங்க, அடக்கி அந்த நபருடைய கான்சியஸை மறுபடியும் உயிரோட கொண்டு வர செஞ்சிருவார். புரிஞ்சா இல்லைங்களா? என்னை யூஸ் பண்ணி அந்த மனுஷன் வந்துட்டு மனசாட்சி செத்து போனதுனால அந்த மனுஷனை யூஸ் பண்ணி மிருகமா மாத்தி எனக்கு விரோதமா செயல்பட வைக்கிறான் பிசாசு. ஆனா நான் கீழ்படுகிற பாத்திரமா கர்த்தருடைய ஆவியானவரை ஜீவனையும் சுமந்து போய் அதை நான் அடக்குறேன். இயேசுவின் நாமத்தினால நான் அடக்குறேன். அடக்குன உடனே எனக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த மனுஷனுக்குள்ள பிரவேசித்து அந்த மனுஷனுக்குள்ள ஏன் சத்தம், கிறிஸ்துவின் வார்த்தையோடு கூட ஏன் சத்தம் கடந்து போய் காதுல போய் நேரா உள்ள போய் என்ன பண்ணுதுன்னா அந்த மனுஷனுடைய கான்சியஸ் உயிரோட கொண்டு வருது. அந்த மனுஷனுடைய மனசாட்சி உயிரோட கொண்டு வருது. உயிரோட கான்சியஸ் உயிரோட வந்தா என்ன தெரியுமா பண்ணுங்க, செஞ்ச தப்பு ரியலைஸ் பண்ண வைக்கும். நீ பயப்படாம இருந்தனா மாத்தவே முடியாத நபரை உன்னால மாத்த முடியும். என்ன பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு போங்க அபிஷேகத்தோட, இன்னைக்கு போங்க ஜெபத்தோடு கூட, இன்னைக்கு போங்க ஆவியானவரை சுமந்து நீங்கள் போங்க. அவங்க எந்த ஊர்லனா இருக்கட்டும், அவங்க எந்த இடத்துல இருக்கட்டும், ஃபோன் காலில் பேசினாலும் சரி, உன் முன்னாடி வந்து நின்றாலும் சரி, உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் நினச்சிட்டு நீ போயிட்டு என்னன்னு வச்சுக்க, அவங்க என்னெல்லாம் பிளான் போட்டு வந்தாலுமே ஒன்றுமே பேச முடியாத ஆண்டவர் அடக்கி உட்கார வைப்பார். அல்லேலூயா. எதுக்கு சொல்லுங்க? நீ பேசுகிற வார்த்தையை அவங்கள கேட்க வைப்பார். ஒன்றில் நீ அமைதியாக இருக்காத, உனக்குள்ளே இருக்கிற வார்த்தையை எடுத்து பேச ஆரம்பி. இந்த வார்த்தை நேராக உள்ளே போய் அந்த மனுஷனை யோசிக்கவே விட மாட்டேன்னு தெரியுமா, நல்ல டிசிஷனை எடுக்க விட மாட்டேன்னு தெரியுமா, அந்த மனுஷனை ரைட் அந்த சென்ஸுக்கு கொண்டு வர மாட்டேன்னு தெரியுமா. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால அந்த மனுஷனுடைய மனசாட்சி உயிரோட கொண்டு வருவார். கொண்டு வந்து ரியலைஸ் பண்ண